ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் செமி கண்டக்டர் உற்பத்தி முனையமாகும் இந்தியா என்ற தலைப்பில் நேர்காணல் இடம்பெறுகிறது. இதுகுறித்து பல்வேறு தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக நமது நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார் சென்னை தனியார் கல்லூரியைச் சேர்ந்த கணினி அறிவியல் துறை தலைவர் டாக்டர் ஜெரால்ட் இனிகோ. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நவீன மின்னணு சாதனங்களின் மூளையாக நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களின் இதய துடிப்பாக இது இருக்குன்னே சொல்லலாம். இதன் உற்பத்தி ஒரு நாள் முடங்கி போனுச்சுன்னா உலகமே இயங்காது என்று கூட சொல்லலாம். அத்தகைய ஒன்றுதான் செமிகண்டக்டர். குறைக்கடத்தி அப்படின்னு சொல்லப்படுகிற செமிகண்டக்டர் என்றால் என்ன? எளிமையா எல்லாரும் புரிஞ்சுக்கிறபடி சொல்லுங்க சார். செமிகண்டக்டர்னா ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் மின்சார கடத்தும், ஆனால் கடத்தாது. அதை எப்படி கடத்தணும் அல்லது எவ்வளோ தூரம் கடத்தணும், எவ்வளோ நேரம் கடத்தணும் அப்படின்றத நம்ம சாஃப்ட்வேர் வழியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி ஒரு பொருள் தான் பேர் செமிகண்டக்டர். ஒரு மின்கம்பியை எடுத்து மின்சாரம் பாய்ச்சுனா தடை இல்லாமல் அது போகும். ஆனால் செமிகண்டக்டரில் என்ன சிறப்புனா, நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மின்சாரத்தை செலுத்தக்கூடிய தொழில்நுட்பம் இதில் இருக்குது. இந்த தொழில்நுட்ப திறன் கொண்ட செமிகண்டக்டரில் மின் ஓட்டத்தை நம்ம தேவைக்கேற்ப மாற்றி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது சார். இன்னைக்கு அனைத்து வகை நவீன சாதனங்களிலும் முக்கிய பங்கு வகிக்கிற இந்த செமிகண்டக்டரோட தொடக்கம் உலக அளவில் எங்கிருந்து ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது சார்? எல்லா புதிய பொருட்களுமே தேவையின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு தான் சொல்லணும். அந்த தேவை எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, முதல்ல லண்டனில் உள்ள ஆராய்ச்சி மையத்தில் மைக்கேல் ஃபாரடே அப்படின்றவர் 1833 சில பொருட்கள் வெப்பநிலை கூடும்போது ஒரு மின்சாரத்தை கடத்தக்கூடும் கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் இதோட ஆரம்ப நிலை. அதற்கு பிறகு 1874 ஜெர்மனியை சேர்ந்த கார்ல் ஃபெர்டினாண்ட் ஃப்ரான் அப்படின்றவர் சில கிறிஸ்டல்கள், சின்ன சின்ன பொருட்கள் மின்சாரத்தை ஒரே ஒரு திசையில் மட்டும் கடத்தும் அப்படின்றது அதோடைய ரெண்டாவது நிலையாக வந்தது. அதுக்கு அடுத்த நிலையில் தான் ஒரிஜினலாக இந்த செமிகண்டக்டரோடைய முழு அறிவும் எடுத்தாங்க. அதுக்கு 1906 லீ டி ஃபாரஸ்ட் அப்படின்ற அமெரிக்கன் முன்மொழிகிறாரு. செமிகண்டக்டர் உபயோகத்துக்கு அல்லது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கிய கண்டுபிடிப்பாக இருந்தது. அதன் பின்னர் 1920 சிலிக்கான் மற்றும் ஜெர்மனியம் அப்படின்ற படிநிலையங்களை முதல்ல கண்டுபிடிச்சி அதை உருவாக்குறாங்க அமெரிக்காக்காரங்க. அதோடைய தொடர்ச்சியாக தான் இந்த சிலிக்கான் பயன்பாட்டுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு அடுத்தபடியாக டிரான்சிஸ்டர் கண்டுபிடிக்கிறாங்க. நீங்கள் ஆரம்ப காலத்தில் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ண பொருள் டிரான்சிஸ்டர். அந்த டிரான்சிஸ்டர் மூலமாக தான் முதல் நிலையில் பகுத்தாய்வு பண்ணக்கூடிய ஒரு மெஷினை முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மெஷினுக்கு முக்கியமான பொருளாக இருந்தது இந்த டிரான்சிஸ்டர். நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு யூனிவர்சிட்டி அளவுக்கு பெரிய சைஸ் இருந்தது. அது மெகா சைஸாக இருந்தது. அவ்வளோ பொருட்களை உள்ளடக்கியதாக இருந்தது. இது சின்ன சின்னதாக அப்புறம் அதுக்கு அடுத்த படிநிலையை கொண்டு இன்னைக்கு நம்ம பார்க்குற நானோ தொழில்நுட்பம் வந்தது மூலமாக சின்ன சின்ன பொருட்களாக வந்தது. அதுக்கு அடிப்படை காரணம், அடிப்படை கண்டுபிடிப்பு அப்படின்னா அந்த செமிகண்டக்டர் தான். இந்த செமிகண்டக்டர் தொழில்நுட்பத்தால் இன்னைக்கு நம்ம நிறைய கேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கேட்ஸை ஒரு சின்ன சிப்குள்ளே ஒரு 1000, 10,000, 1 கோடி வைக்கிற அளவுக்கு அந்த தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது. அதனால அவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னைக்கு நம்ம மடியில் வச்சுக்கிற அளவுக்கு கம்ப்யூட்டர்ஸ் சின்னதானதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா இந்த செமிகண்டக்டர் தான். செமிகண்டக்டர் இதோட ஆரம்ப கால துவக்கம் உலக அளவில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க சார். இந்தியாவில் இதனோட ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சு சார்? இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் சுயசார்பு என்பது முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. அதனால் 1960லேயே இந்த மின்னணு மற்றும் செமிகண்டக்டர் துறைகள் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அது முக்கியமாக பாதுகாப்பு, விண்வெளி, அணுசக்தி போன்ற முக்கிய துறைகளுக்கு அத்தியாவசியம் அப்படின்னு இந்தியா உணர்ந்ததுனால 1960 பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். திடநிலை, இயற்பியல் மற்றும் மின்னணு ஆராய்ச்சிகளின் முன்னோடியாக இந்த முயற்சியில் பங்கு பெற்றாருங்க. அதன் பிறகு 1980களில் மொஹாலி அப்படின்ற இடத்துல செமிகண்டக்டர் காம்ப்ளெக்ஸ் லிமிடெட் 1983 ஆரம்பித்து இந்திய அரசின் மின்னணு துறை நிறுவப்பட்டு இருக்கிறது. அதன் பிறகு எஸ்சிஎல் திறன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
இன்டகிரேட்டட் சிப்ஸ் உற்பத்தி பண்ணுறத அப்போவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்டகிரேட்டட் சிப்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு சிப்புக்குள்ளே வந்து 1000, 10,000, 1 கோடி அப்படின்ற அளவில் வந்து செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்து உள்ளடக்கிய தொழில்நுட்பம் தான் வந்து இன்டகிரேட்டட் சிப்ஸ். இந்த சிமாஸ் தொழில்நுட்பமும் அந்த நேரம் பரவலாக இருந்தது. ஐஎஸ்ஆர்ஓ அல்லது வந்து டிஆர்டிஓ அப்படின்ற அமைப்புகளுக்காக மெயினாக இந்த மேனுஃபேக்சரிங் இருந்தது. ஏன்னா இது வந்து வெளியே தெரியாமல் இருந்தது, அதிகம் பரவலாக இல்லை. ஆனால் அதுக்குரிய ட்ரைனிங்கை கொடுக்குற கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் அந்த நேரம் 1980 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருந்தது. அந்த கட்டத்தில் இந்தியா செமிகண்டக்டர் உற்பத்தி திறன் கொண்ட சில நாடுகளில் ஒன்றாக இருந்தது. ஸோ அந்த நேரம் ரொம்ப சவால்கள் இருந்தது. அதில் வந்து தொழில்நுட்ப மேம்பாடு குறைவாக இருந்தது, தனியார் முதலீடு இல்லாமல் இருந்தது, நிர்வாக தாமதங்கள், ஒரு டெசிஷனை உடனே எடுக்க முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா அந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இருந்ததுனால அந்த டைம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு நிலைக்கும் மாறினாங்க. 1980 வந்து நம்ம நிறைய மிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா வந்து அந்த டைம் வந்து பொருளாதார சீர்திருத்தத்துக்கு வந்து ரொம்ப கவனம் கொடுத்ததுனால செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து முக்கியத்துவம் கிடைக்கல. ஒரு ஷிஃப்ட் இருந்தது ஹார்ட்வேர் துறையிலேருந்து. ஆனால் இதை இயக்கிறதுக்குள்ள பொருள் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து சாஃப்ட்வேரு. அந்த சாஃப்ட்வேர் மென்பொருட்கள் தயாரிப்பு அல்லது அதுக்குரிய ஐடி சேவைகள் அது வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தது அந்த 1991. இந்த டைமில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, தென்கொரியா, தைவான் அவங்கெல்லாம் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் ஆரம்பித்து கையில் எடுத்ததுனால அவங்க பெரிய அளவில் முன்னேற்றம் கண்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த டைம் வந்து இந்தியா இந்த செமிகண்டக்டர் உற்பத்தியில் வந்து பின்தங்கிடுச்சு. திரும்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2000 வந்து திருப்பி ஒரு எழுச்சி இதில் வந்தது. உற்பத்தி இல்லாட்டினாலும் வந்து டிசைனில் வந்து இந்தியர்கள் வந்து ரொம்ப பலமாக இருந்தாங்க. விஎல்எஸ்ஐ தயாரிப்புலையும் இந்தியா உலகளவில் முன்னணியில் இருந்தது. இந்தியாவில் வந்து அந்த டைம் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்என்டி சென்டர்ஸ் வந்து நிறையா அமைச்சாங்க. பாப்புலரான கம்பெனி வெளிநாடுகளில் அவங்க இந்தியாவில் வந்து நிறையா ஆரம்பித்தாங்க. அப்போ இந்தியாவோட பலன் வந்து விஎல்எஸ்ஐ டிசைன். விஎல்எஸ்ஐனா வந்து நிறையா சிப்பை வந்து ஒரே இடத்துக்குள்ளே ஒரு சின்ன சிப்புக்குள்ளே வந்து அடக்கிறது. அப்போ அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அதில் வந்து நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருந்தோம் இந்த விஎல்எஸ்ஐயோடைய டிசைனில். அதே நேரம் வெரிஃபிகேஷன் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்குள்ள இதுலேயும் நம்ம முன்னணியில் இருந்தோம். எம்பெடட் சிஸ்டம். ஸோ எம்பெடட் சிஸ்டம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மெஷினுக்குள்ளே இந்த சின்ன சிப்பை பொருத்தினோம்னா அந்த கம்ப்ளீட் கண்ட்ரோலை எடுக்கிறது. ஒரு ஜெராக்ஸ் மிஷினாக இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு ஏசியாக இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், எதுலனாலும் இந்த சின்ன சிப்பை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு கண்ட்ரோலை வந்து நம்ம எடுக்க முடியும். அந்த டைமில் அந்த விஎல்எஸ்ஐ நம்ம வந்து ரொம்ப முன்னணியில் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2012 வந்து நேஷனல் பாலிசி ஆன் எலக்ட்ரானிக்ஸ் திருப்பியும் வந்து மின்னணு உற்பத்தியை உயிர்ப்பிக்க முயற்சி பண்ணாங்க. 2014 வந்து மேக் இன் இண்டியா அப்படின்றது மூலமாக செமிகண்டக்டர் துறையை வந்து முன்னுரிமை துறையாக அறிவித்தாங்க. எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ் இஎம்சி அந்த உள்கட்டமைப்பு வசதிகள்லாம் அந்த டைம் தான் ஆரம்பித்தாங்க. ஆனாலும் செமிகண்டக்டர் ஆலைகள் அப்போ வந்து உருவாகலை அந்த பீரியடில். திரும்ப வந்து அந்த 2019 கொரோனா பீரியடுக்குள்ளே போயிட்டோம். அந்த செமிகண்டக்டர் பொருட்கள் வந்து ஷார்ட்டேஜுக்கு வந்துச்சு. ஏன்னா நம்ம அந்த டைம் வந்து முழுமையாக வந்து வெளிநாட்டை நம்பி ஃபுல் ஃப்ளெஜ்டு மேனுஃபேக்சரிங் இருந்தது. 2021 வந்து இந்தியா செமிகண்டக்டர் மிஷின் அப்படின்றத வந்து உருவாக்கி 76,000 கோடி நிதி வந்து ஒதுக்குனாங்க. அதன் மூலமாக வந்து பெரிய பெரிய இலக்குகள் வச்சாங்க. அதில் முதலாவது அப்படின்னா செமிகண்டக்டர் ஃபேப் அண்டு டிஸ்பிளே ஃபேப் அது அமைக்கிறது தான் முதல் இலக்காக இருந்தது. அதுக்கப்புறம் டிசைன்ல இருந்து மேனுஃபேக்சரிங்கும் அதுக்கப்புறம் பேக்கேஜிங் வரைக்கும் அது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட். ஸோ இந்த ஆட்டோமேட்டடை உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் அது ஒரு ஈகோ சிஸ்டமாக நம்மளுக்கு வந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அல்லது வெளிநாட்டை சார்ந்து இருக்கிறோம் அப்படின்றது வந்து 2021 குறைய ஆரம்பிச்சிச்சு. அதே நேரத்தில் நம்ம வெளிநாட்டுக்கும் இதை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் அந்த டைம் உருவானதுனால நம்ம உலக அளவில் வந்து இந்த சப்ளை செயின் வெளிநாட்டு கொடுக்கறதுக்கு நம்ம வந்து முனைப்பாக எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கிறோம். அப்புறம் 2022-25 பார்த்தோம்னா செமிகண்டக்டர் அல்லது வந்து அதை உருவாக்குற பேக்கேஜிங் ஆலைகள் வந்து குஜராத்லேயும் அஸ்ஸாம்லேயும் தமிழ்நாட்டிலையும் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கிறோம். அதுக்கப்புறம் உலக நாடுகளோட எம்ஓயு போட்டு இதை வந்து எப்படி வந்து பரவலாக்குறது, எப்படி வந்து நாடு ஃபுல்லாக வந்து இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை அப்போ வந்து வேலைவாய்ப்புகளை வளர்ப்பதற்கு அமெரிக்கா, ஜப்பான், யூரோப்பிய நாடுகள் மூலமாக வந்து இந்த 2022 2025 நிறையா கவனம் செலுத்தியிருக்கிறாங்க. இந்த துறைகள் பார்த்தோம்னா இது வந்து அந்த டைம் வந்து சிப்பு பேக்கேஜிங்கு,
அப்புறம் பவர் எலக்ட்ரானிக்ஸு, காம்பவுண்ட் செமிகண்டக்டர்ஸ் இது மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து ரொம்ப பரவலாக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபேப்லெஸ் நேஷன்றதுலேருந்து ஃபேப் எனேபிள் நேஷனாக நம்ம மாறிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் மூலதான பொருட்கள் அது வந்து கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து நிறையா முயற்சிகள் இப்போ கரண்ட்டாக வந்து நம்ம வந்து அதில் மேனுஃபேக்சரிங்க்கான முழு முயற்சியும் ஈடுபட்டு இருக்கிறோம். ஓகே சார், 1980களிலேயே செமிகண்டக்டர் பயன்பாடு இந்தியாவில் ஆரம்பித்தாலும் நாம் ஏன் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடையல, இந்த தேக்கம் ஏன் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதையும், நாம் மென்பொருள் உற்பத்தியில் கவனம் செலுத்தினதுனால இந்த தேக்கம் ஏற்பட்டது அப்படிங்கிறதையும் சொன்னீங்க சார். இந்த மின்னணுவியலில் தொழில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த செமிகண்டக்டர் எந்தெந்த துறைகளில் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது, இதன் முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்கள் சார். செமிகண்டக்டர் வந்து பயன்படாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து இன்றைக்கி பேருந்துகளில் வந்து டிஸ்பிளே போர்டில் இருந்து ஆரம்பித்தோம்னா எல்லா சின்ன சின்ன பொருட்கள் வீட்டில் உள்ள ஏசி, ஃப்ரிட்ஜு எல்லாத்துலேயுமே வந்து இந்த செமிகண்டக்டரோட பயன்பாடு இருக்குது. இண்டிவிஜுவலாக சொல்லணுன்னா துறைகள் பார்த்தோம்னா கணினி, மொபைல் தொழில்நுட்பம், மருத்துவ சாதனங்கள், வாகனங்கள், விண்வெளி அண்டு பாதுகாப்புத்துறை, தொழிற்சாலை, ஏஐ, ரொபாட்டிக்ஸ், ஐஓடி அப்படின்னு எல்லா துறைகள்லையும் இந்த செமிகண்டக்டர் உபயோகத்தில் இருக்குது. இதுதான் மின்னணு உலகத்தின் மூளை. ஸோ வேகம், துல்லியம், நம்பகத்தன்மை எல்லாமே இதன் அடிப்படையில் இருக்கிறதுனால இது ஒரு முக்கிய பொருட்களாக உபயோகத்தில் இருக்குது. ஓகே சார், மின்னணு பொருட்கள் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த செமிகண்டக்டர் இருக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க சார். நம்ம அன்றாட வாழ்வில் இந்த செமிகண்டக்டர் எவ்வாறெல்லாம் பங்களிக்குது சார்? இன்றைக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா இல்லைன்றது தான் என்னோட பதில். எல்லாருமே தனி மனித இதில் வந்து ஸ்மார்ட் ஃபோனுடைய உபயோகம் அதிகமாகிடுச்சு. ஸோ ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உள்ள ஒரு சின்ன சிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த செமிகண்டக்டர் சிப்பு தான். நம்ம மக்கள் தொகையை காட்டிலும் அதிகமான பயன்பாடு இருக்கு. ஓகே. ஸோ வைஃபை, இன்டர்நெட்டு அப்படின்னு எல்லா இதுலேயும் இப்போ வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி ரீடிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கம்ப்யூட்டரில் வந்து ஒரு தடவை ஸ்கேன் பண்ணதை திருப்பி வந்து என்லார்ஜ் பண்ணலாம், அதை ரெடியூஸ் பண்ணலாம், அல்லது எவ்வளோ தேவையோ அதை மாற்றிக்கலாம். இந்த மாதிரி உள்ள கண்ட்ரோல் மெக்கானிசம் எல்லாமே வந்து அந்த சின்ன சிப்புக்குள்ளே அடங்கி இருக்குதுன்றது அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன நம்ம பார்க்குற எல்லா பொருளையும் நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பார்க்குறீங்கன்னா அந்த ஸ்மார்ட் வாட்சுக்குள்ளே ஒரு பெரிய நிறுவனத்தோடைய அவ்வளோ பெரிய தொழில் புரட்சி அது உள்ளே நடந்துருக்குது. ஒரு மருத்துவ புரட்சி நடந்திருக்குன்னு தான் சொல்வேன் நான். அதுக்குள்ளவே வந்து உங்களை ப்ரெஷரை சொல்லுது. எல்லா நிலைகளையும் நீங்கள் அந்த ஒரு சின்ன சிப்பு மூலமாகவே பார்க்க முடியும் போது இது ஒரு உலக அதிசயம் தான் சொல்லணும். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியாவின் முக்கிய இலக்குகள் என்னென்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார். ஸோ முதல் நிலையில் வந்து சிப் மேனுஃபேக்சரிங் ஈகோ சிஸ்டம். கவர்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க, பட் அதுக்குரிய வளர்ச்சிக்கு உரிய வேண்டிய ஒரு ஈகோ சிஸ்டமை உருவாக்குறது தான் அவங்களுடைய முக்கிய இலக்காக இருக்குது. ரெண்டாவது நிலையில் வந்து சைனாட்டிருந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த இதை வந்து எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைக்கிறத வந்து ரெண்டாவது இலக்காக வச்சுருக்கிறாங்க. அடுத்து வந்து குளோபல் சப்ளை செயின். ஸோ நம்ம வெளிநாட்டுக்கு முக்கியமான இடத்துக்கு வரணும் அப்படின்றத வந்து நாலாவது இலக்காக வச்சுருக்கிறாங்க. அஞ்சாவது இதன் மூலமாக வந்து ஜாப் அண்டு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு உருவாகிறதுக்கு வந்து முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. செமிகண்டக்டர் உற்பத்தி முனையமாகும் இந்தியா என்ற தலைப்பில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு முன்முயற்சிகள், நடவடிக்கைகள் குறித்து பேசிட்டு இருக்கோம். இதன் இரண்டாவது பகுதியை நாளை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.